ஆட்டு இறைச்சி பார்த்தீங்கன்னா இப்போ ஹோல்சேல் மார்க்கெட் வந்து 850 ருபீஸ் ஆயிடுச்சு. எந்த ஹோட்டல்காரங்களுமே அந்த விலைக்கு வாங்குறதுக்கு தயாராக இல்லை. அந்த பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த கள்ள சந்தை வந்து பெருகிக்கிட்டே போகுது. கள்ள சந்தை எப்படி பெருகுதுன்னா 650 ரூபாய்க்கு நான் தரேன், 700 ரூபாய்க்கு நான் தரேன், 600 ரூபாய்க்கு வேணுமா நான் கண்ணுக்குட்டி கறியை கலந்து உங்களுக்கு நான் தரேன்ன்ற மாதிரி இந்த கள்ள சந்தை இன்னும் பெரிதா வளர்ந்து சோஷியல் மீடியா, அதாவது இந்த இன்ஸ்டாகிராம்ல ப்ரொமோஷன் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணி அந்த ராஜஸ்தான் கறியை விற்கிற அளவுக்கு இந்த மார்க்கெட் வளர்ந்துருச்சு. ஸோ வந்து டு பி ஃப்ராங்காக சொன்னோன்னா ஒரு அஃபிஷியலாக பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம் வந்துருச்சு அப்படின்றது. ஆமாம், இந்த அஃபிஷியலாக நாங்கள் தைரியமாக நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் வந்து வீடியோ போட்டு நாங்கள் இந்த கறியை விற்கிறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோன்ற காரணம் என்னன்னா அதிகாரிகளோட மெத்தனம் போக்கு தான். வேற விஷயமே கிடையாது. இந்த கறி பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருந்து சுகாதாரமற்ற முறையில பாக்ஸ்ல தர்மாகோல் பாக்ஸ்ல ஐஸ் போட்டு அந்த ஐஸ்ல ஊறி கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் டிராவலிங் ஆயிட்டு 4th டே தான் வந்து இது வந்து எல்லாருக்கும் வந்து கையில சேருது. ஒரு கறியை வந்து 4 நாள் ஐஸ்ல ஊற வச்சு எடுத்துட்டு வந்தா அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்.